சொல்ற பசங்க ஹாய் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லைவ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வேலை ஜாஸ்தி. ஹாய் 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 சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒருத்தவங்க யாரோ கமெண்டில் போட்டிருந்தீங்கப்பா, வித்தவுட் ஃபில்டரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் ஃபில்டரில் தான் வந்திருக்கேன், ஒரு ஃபில்டர்ஸும் போடல. இதான் என் முகரக்கட்டை, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா. மேக்கப்லாம் உண்மையாலுமே நான் ஒன்றும் போடல. குங்குமம் போட்டு நெத்தியில் கூட குங்குமம், அந்த குங்குமத்தை எடுத்து ராசிங்க. குங்குமம் கூட இல்லை நெத்தியில். அப்படியே போய் வேர்க்க வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஹாய் ஷாலினி, ஹாய் திலோ. குங்குமம் மட்டும் வச்சுக்கலாம். குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, அது எப்படின்னு தெரில. குங்குமம் வந்து வச்சுருப்போம், ஆனால் குங்குமம் என்னமோ புது பொண்ணு மாதிரி நம்மளை கல்யாணம் இல்லையா இப்படிலாம் கேட்குறது. மை நேம் சொல்லுங்கக்கா. மை நேம் திலோ. ஹாய் திலோ. பிரியா ஹாய். தேஜஸ். கும்கி உனைய சொல்லலை, நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஹாய்க்காமா. அவள் பேர் பிரியா, நான் அவளை சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியா அஃபிஷியல். நன்றிகள் கொடி. அப்பா அப்புறம் இல்லை ஜாலியாக இருக்கீங்களா? இப்போ காஞ்சிரபுரத்தில் கேட்பால, என்னை விட்டு ஜாலியாக இருந்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது நான் கேட்குறது. இன்றைக்கி வந்துட்டு சில பேர் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஜுவல் செட் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் செட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 மட்டுமே. அதெல்லாம் ஐயோ நான் தான் மாற்றி போட்டேன். கொஞ்சம் மேக்கப் தான், ஆனால் அவங்க மூக்கு சத்தியமாக மேக்கப் கிடையாது. மூஞ்சி கழுவிட்டு வந்திருக்கேன், தெரியலையா? மேக்கப்லாம் கிடையாதுங்க. ஏங்க நீங்கள் வேற. இது வந்து 399 மட்டும்தான். ஒரு கம்மல் செட் இப்படிதான் இருக்கும். ஹாய் மனோ, உன்னை கொன்றுவேன் நான். மெட்ராஸில் போய் ஊர் சுற்றிட்டு இருக்கியால நீயே? நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னோட ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வரட்டா அப்படின்னு தான் பேசாமல் இருக்கேன் நான். பிளடி இடியட். நீ இதே தங்க சொல்லி ஐஸ் வைக்காதடி நீ. மேக்கப்பா என்ன மேக்கப்பு? ஹாய் சசி மேம், லைவ்ல பார்த்துட்டேன் இன்னைக்கு உங்களை. ஆமாம் பிரதர், அடிக்கடி உங்களோட கமெண்ட் பார்ப்பேன் நான். இன்னைக்கு வந்துட்டு ஒரு செட்டு போட்டிருந்தேன். இதுதான் யானைக்குட்டி செட். நல்லா இருக்கா? இது வந்து இதோட கம்மல் வந்து இதாக இருக்கும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. இது ஒரு செட்டு. இது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீ எப்படி இருந்தாலும் அழகு தான் தம்பி. ஐஸ் வைக்காதடி, எப்படி இருந்தாலும் உனக்கு மாற்றி இருக்குது. நான் மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் ஆல்சோ வெயிட்டிங். இந்த நாய் மெட்ராஸில் போய் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாப்புல. நீங்கள் ஏன் ஒரு ஆரம்பிச்சிட்டிங்களா? உண்மையே சொல்லட்டுமா? நான் ஹாஸ்டலெல்லாம் படிக்கும்போது எங்கள் ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் படித்தோம். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த 250 ஸ்டூடெண்ட்டில் வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள், பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்கன்னு வந்து படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது தீபாவளி பொங்கல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 பேர் படிக்கிற ஹாஸ்டலில் நாங்கள் ஒரு 2-3 பேர் மட்டும் தீபாவளி பொங்கலுக்குலாம் ஊருக்கு போக மாட்டோம். நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க வீட்டுக்கு வந்து. மற்ற எல்லோரும் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் மட்டும் இந்த ஹாஸ்டலில் தான் இருப்போமா. இப்போலாம் ரொம்ப
ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். யார்கிட்ட சொல்கிறது, ஃபோன் கிடையாது அப்போல்லாம் வந்து டெலிஃபோன் தான் இருக்குமா ஹாஸ்டலில். அங்கேயும் வந்துட்டு அதிகமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் கிடையாது. அப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஃபோன் இருக்கும். அங்கே ஃபோன் பேசணுனாலே பர்மிஷன் கேட்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்கணும் நம்ம பேசுகிறதுக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா அப்போல்லாம் லெட்டர்ஸ் தான் அதிகமாக. அந்த ரெட் கலர் கார்டு இருக்குது, சாரி எல்லோ கலரில் கார்டு இருக்குது தெரியுமா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவோம்ல. அதுலேருந்து வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டணும், அப்புறம் வந்துட்டு எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 4th ஸ்டாண்டர்ட்லலாம் போய் ஹாஸ்டலில் சேர்ந்தப்போ எங்கள் அப்பா வந்து, அப்பா நான் என்னை வளர்த்துருக்காங்களா, அவங்க வந்துட்டு வெறும் 25 ரூபா மணி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ 25 ரூபாங்கிறது பெரிய காசு இல்லை. எப்போ 1999 2000 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த 25 ரூபாங்கிறது அந்த மாதத்துக்குமே நான் வச்சு ஓட்டணும். அப்போ அனுப்பிவிடுவாங்களா, அந்த காசாவது வருமா வராதான்னு ரொம்ப எங்கள் ட்ரெஸ்ஸே இருக்காது, உண்மையிலுமே ட்ரெஸ்ஸே இருக்காது. தீபாவளி பொங்கலுக்கு எல்லாருமே வந்து வெட்டிலாம் வெடிச்சு பண்ணுவாங்கல்ல. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது டொனேஷன் சொல்லிவிட்டு அந்த ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு போட்டி போட்டு வாங்குவோம் பார்த்துங்க. போட்டி போட்டு போய் எடுத்துக்குவோம். இது 10 தொம்மான் இருக்கும். அதை வந்து ஊசி வச்சு தச்சு அதெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமா. எனக்கு இந்த பாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது இந்த சாங்கு. ஆக்சுவலாக நான் வந்து 8th or 7th நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு பேர் சத்யா. இப்போ வந்து அந்த பொண்ணு ஜெயங்கொண்டம். மேபி அவள் வந்து இந்த லைவை பார்த்துருந்தா அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பொண்ணு வந்து அப்போவே இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து அது அவங்க அம்மா எழுதுனதா சொல்லி தான் வந்து இந்த பாட்டை பாடினாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மேடம் வந்து சிங்கர் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க பண்ணாங்கன்ட்டு எனக்கு அது எக்ஸாக்டான விஷயம் தெரியல, எது கரெக்டுங்கிறது எனக்கு தெரில. ஒரு ராதாகிருஷ்ணன் சார் இருக்கார்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர். அப்போ வந்து தஞ்சாவூர் கலெக்டர் அவர். அப்போ நாங்கள் நிறைய ஸ்பீச் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடினா ஃபஸ்ட்டு அந்த சாங் கேட்டு எல்லாருமே அழுதோம். ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு நான் இடையில சம்டைம்ஸ் இந்த சாங் கேட்டேன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு கேட்டால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நாங்கள் அந்த லைஃப்பில் கடந்து வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே அந்த சாங்கில் இருக்கும். பர்டிகுலராக நான் அனுபவிச்சது எனக்கு அப்படியே அந்த இதில் இருந்தது. சில டைம் வந்து எங்கள் அப்பாட்ட எனக்கு ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்களா. ஆனால் என்னை நல்லா பார்த்துட்டாங்க. பட் அதிகமாக என்னை பார்க்கலாம் வர மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள், 1.5 வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டேன். ஏஜ் அட்டன்லாம் பண்ணி 10th அப்புறம் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் தான் என்னை அடிக்கடி பார்க்க வருவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் எழுதுவேன் நான், அப்பா எனக்கு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுப்பா, சோப்பு வேணும், அப்புறம் வந்துட்டு புக்ஸ் நோட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதுவேன். உட்காந்து வாங்குன்னு எழுதி ஒரு லெட்டருக்கு 2 லெட்டரெல்லாம் போட்டு விடுவேன்னா சம்டைம்ஸ் பதில் வரும், சம்டைம்ஸ் வராது. நான் இன்றைக்கி வந்து எழுதி நான் அனுப்பிச்சேன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ரிப்ளே வரும். அது அப்போ வந்து 25 ரூபா பணம் போட்டு விடுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு எப்பயாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. அதை கேட்ட உடனேயுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, நான் அழுகாம தான் பாடணும்னு நினச்சேன். பாட்டு கேட்க பல ஞாபகங்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அழுதுட்டேன், அப்படியே அதை போட்டேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தோம். அம்மா அப்பா இல்லாதங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு இந்த ஹாஸ்டலில். நான் கொடுமையான விஷயமா இருக்கும் தெரியுமா. நல்லா யோசிச்சு பாருங்கள், 250 மெம்பர்ஸ் வந்து படிக்கிற ஹாஸ்டலில் 2 பேர் தான். அதில் அந்த கார்த்திகான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அவளும் நானும் தான் வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் தனியாக இருப்போம். எல்லாருமே யாராவது ஒரு வார்டன் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஹாஸ்டலில் யாருமே இல்லாமல் அப்போல்லாம் வந்து இந்த பொதிகை டிவின்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் தான். அது வந்து சனி ஞாயிறு மட்டும் தான் அந்த படம் போடுவாங்க ஈவினிங் டைமில். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஹிந்திலாம் ஓடும். அதை பார்த்துக்கிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்களே வந்துட்டு போய் படுத்துங்கிறது பேசுறது இப்படியுமா தான் இருந்தோம். இது எத்தனை பேர் இந்த லைவில் வந்து என் கூட படித்தவங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயங்க. அந்த பாட்டை கேட்டோன்னே டோட்டலாக ஆஃப் டே நான் ஃபுல்லாக அப்செட்டு. பல ஞாபகங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா நான் இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன், மேலே இறக்க போகணும் அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. பட்டு நம்மளாம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம், நீங்கள் தான் அதெல்லாம் நல்லா கேட்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா உடம்பு சொல்லாமல் இருந்தப்போ எங்கள் அப்பாவோட நினைவுகள் வந்து எனக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக என்னை வந்து ஒரு டாக்டர் வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க.
அந்த இன்பிட்வீன் கேப்பில் அங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்கர்ட்டு டாப்பு வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி ஒரு அவங்களோடது அது ஸ்டிச் பண்ணி ஒரு 2 தடவை போட்டு அதை வச்சுருந்தாங்க, அதை என்கிட்ட கொடுத்தாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அது என்கிட்ட இருக்குது. எப்போது மோர் தென் ஒரு 20 இயர்ஸ், சாரி ஒரு 50 to 17 இயர்ஸ் இருக்கும். இப்போ வரைக்குமே அந்த ட்ரெஸ்ஸை நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது என்னென்னா கீழெல்லாம் கிழிஞ்சிருக்கும், அதை வந்து நான் பத்திரமா மடித்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து நிறைய தச்சு நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, அப்பா உடம்பு முடியாமல் இறந்ததுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அதை தூக்கி போட மனசே வரல. நான் அப்போல்லாம் அந்த குட்டி ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள அதை மடித்து வச்சுருந்தேன்னா அது அப்படியே இப்போ வரைக்குமே ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் எடுத்து காட்டுறேன். அந்த ட்ரெஸ்ஸும் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அண்ணாவோட மேரேஜ் டைமில் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வெறும் 250 ரூபாங்க அந்த ட்ரெஸ்ஸு. ஃபங்க்ஷனுக்கு கூட எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கும்போது எனக்கு பயம், ஐயோ மிஸ் வந்து, ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் தான் படித்தேன், இதுக்கு ஃபீஸ் வேறு கட்டணுமே, 250 ரூபா இதில் போட்டோம்னா நம்ம எப்படி வந்து இதை வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம்னா அவங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுமேன்னு எனக்கு ஒரு பயம் வேறு. அப்புறம் நான் கட்டிடுறேம்மா, நீ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோன்னா, நான் எங்கள் அப்பா அந்த 250 ரூபா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஐயோ அது ரேட்டு ஜாஸ்திம்மா அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ரேட்டு ஜாஸ்தினா எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கல்யாண டைமில் எல்லாருமே வந்து சூப்பர் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க. ஆனால் நான் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு சாதாரண சுடிதார். இந்த சுடிதாரை இன்னும் அயன் பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன். நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இப்போ வந்து என்னென்னா 15,000 20,000 நான் ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸே நான் அந்த ரேட்டுக்கு எடுக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் ஒவ்வொரு டைம் போகும்போதே எனக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ சொல்ல வந்து ஏதோ சொல்லிட்டேன். ஐம் ஸோ சாரி. எல்லோரும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிருப்பீங்க. இதெல்லாம் மறந்துடுங்க சரியா, யாரும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி அந்த பாட்டு பாடினதுக்கு வந்து என்ன காரணம், அந்த பொண்ணு சத்யா, ஜெயங்கொண்டத்தில் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு கேட்கும்போது அப்படி ஒரு அழுகை, அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸே அழுதாங்க. அந்த ஞாபகங்கள் எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணாமல் எப்படியாவது அழுகாமல் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடிடணும்னு நினச்ச முடியல. ஃபைனலாக அழுக வந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் ஆக்ட்லாம் பண்ணலைங்க. இங்கிருந்து உண்மையிலுமே அந்த உள்ளுக்குள்ளேருந்து வந்தது தான். அதெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன். ரீச் இதில் வந்துட்டு வீடியோ என்ன தெரியுமா, நீ அழுது போட்டால் வந்துட்டு வீடியோ ரீச் ஆகுது. நீ என்ன எங்கள் அப்பனா வச்சு நடத்திட்டுருக்கான் இன்ஸ்டாகிராமு, அவங்க காசு கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, நம்ம நல்லா இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளோட கஷ்டங்களை வந்துட்டு அப்பப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் எப்படின்னா, இவங்களாம் வந்து பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட பேசும்போது அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. அக்கா என்னாச்சுக்கா, இடம் பார்த்துட்டிங்களா? எந்த ஸ்டேட்டு இல்லை நல்லா இருக்கா பிளேஸு? ஷூட் பண்ணலாமா வீடியோ? மரம்லாம் இருக்கா? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். மண்டே வேணால் போய் எங்கள் இடத்துக்கு. ஸோ அதான் காரணம். ஓகேவா, முடிஞ்சிருச்சா? ரொம்ப பேசிட்டணும். ஐம் சாரி. நான் கொஞ்சம் ஒரு எமோஷனல் பார்த்தீங்க, அதாவது அழுகிட்டாங்க, அப்புறம் ஏதாவது மாதிரி சேடானதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருவேன். அதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா ரொம்ப யோசிச்சு சொல்லுவாங்க. இது சொல்லாமல் வேண்டாம், இங்கே பாரு நான் சொல்லுவேன், தேவைலாம் போட்டு குழப்பிக்கூடாது, அழுகக்கூடாது அப்படிம்பாங்களா. மாமா அப்படிம்பேன், சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதை வந்து ஒரு மாதிரி நீக்காக என் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் நிறைய நடக்கும். சரி விடுங்க, நம்ம ஹாப்பியாக பேசுவோம். ஓகேவா, அதெல்லாம் மறந்துடுங்க. நான் பாட்டு பாடினப்போ ஏன் அழுதிங்கன்னு ஒரு அக்கா அதில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். ஓகேவா? சசிகா, பாட்டு பாடினதுக்கு ஏன்க்கா அழுதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து இப்போ அதில் கேட்டிருந்தாங்கக்கா. அழுகுறா. பிரியா நீ அழுகாதடி, என்னை பாரு யோகா வருங்க பாரு, என்னை பாரு சிரிப்பு தான் உனக்கு வரணும், அழுகெல்லாம் வரக்கூடாது. கஷ்டம் இருக்கதான் செய்யும், அந்த கர்மத்தெல்லாம் கடந்து வரணும். இல்லைன்னா நம்ம தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? சரி ஓகே. சேலையில் அழகாக இருக்கீங்க. சேலை நல்லா இருக்கா? இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட மாட்டேனே, நான் லேட்டாக தான் போடுவேன். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ரியல் பழனி ஹாய். சாங் போடுங்கக்கா. என்ன சாங்கு அக்கா? மேம் டாட்டர் சுடி. ஓ அம்மா வித் டாட்டர் சுடியா? இல்லைம்மா இல்லை அதெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த ஒரு ஹாய் அக்கா. பட் நீங்கள் பண்ணுற சாங் சூப்பராக இருக்குது. இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்ஸ் சாங்லாம் பண்ணியிருப்பேன் நான். தப்பாக நினைக்காதீங்க. முதல்ல
நான் உங்கள்கிட்ட ஒன்று தயவு பண்ணி சொல்லிக்கிறேன். அதாவது எப்படி தெரியுமா எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க, ஒரு சாங் பண்ணுறாங்களா, அது வந்து ஜானகி மேமோட சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொமான்ஸாக, அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டு இருக்குல்ல, உறக்க கத்துது கோழி சாங்கு, அது என்ன படக்கா? உறக்க கத்துது கோழி, அது என்ன பாட்டு? நாட்டாம்பரத்தில் டீச்சர் அக்கா ஒரு பாட்டு பாடும்ல, நம்ம சாத்துமார் சர்மல்ல ரொமான்ஸ் வந்து, அந்த பாட்டு வந்துட்டு பார்க்குறதுக்கு அவங்க படத்துக்காக எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த சாங்கை கேட்டு பாருங்க, அதில் ஜானகி மேமோட வாய்ஸை அடிச்சுக்கவே முடியாது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை ஏன் பார்க்குறீங்க? சாங் வந்து கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அதை போட்டுட்டா இன்னும் ஒரு மாதிரி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு லேடி வந்துட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிச்சு, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் மீனிங் சாங்காக போடுறேன், பாட்டு போடுறது ஒரு குத்தமாயா? ரொம்ப கேவலமான சாங் போட்டால் கூட சொல்லலாம், ரொம்ப ஆக்வர்டாக ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. இதெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் தான் போடுறோம். அதுக்கு போட்டிருந்துச்சு, நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நம்ம ரியல் லைஃப் வேறு, படங்கிறது வேறு. அதை கொண்டாந்து ரியல் லைஃபோடு போட்டு கம்பேர் பண்ணிவிட்டு இவங்க அப்படி தான் இருப்பாங்க போலுக்கு, அதனால தான் இந்த சாங்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தயவு பண்ணி கேவலமாக திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம். அக்கா உன்னோட தீவிர ரசிகன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ரகு ஹாய். செல்லம் அழுகாதீங்க, கஷ்டமா இருக்கு, முடியலடி. நீ செல்லம் சொல்றதாண்டி எனக்கு அழுக. இவ இருக்கா பார்த்தீங்களா, இவ சரியான அழுத்தா, எல்லாம் பேசுவா. தங்கம் சொட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நான் ஆஃப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். செடி அப்படியே கவுத்துருவா தங்கம்னு சொல்லி. மனம் உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, அதிகமாக பார்த்துக்க மாட்டாங்க, அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி மனம் யாருன்னு கேட்குறீங்களா? மனோவதினி தெரியும்ல, இன்ஸ்டாகிராமில் இருப்பா பாருங்க, ஆள் பிடிச்சவ. அவளோட வந்து நான் ரொம்ப க்ளோஸு. மற்றபடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வேறு யாருமே, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நான் யாரு கூடயுமே க்ளோஸ் கிடையாது. அப்புறம் இருக்காங்கல்ல, பரமேஸ்வரி, கரகட்ட பரமேஸ்வரி, அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸ் கிடையாது, லைட்டாக. திருவண்ணா வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு, அண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு பரமேஸ்கிட்ட பேசுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனம் எனக்கு பயங்கர ஒரு நல்ல ஒரு பாண்டிங், மேலே ஒரு நல்ல ஒரு பாசம். அந்த நாயும் வந்து எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். மற்றபடி எனக்கு யாரு கூடயுமே டச் கிடையாதுங்க. இந்த பாண்டிங் வந்து யாருக்கிட்டனா எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, என் கூட பிறந்த அண்ணன்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து, நம்ப மாட்டீங்க, இவ்வளோ வருஷம், இத்தனை வருஷம் ஆகுது. எங்கள் அண்ணனுக்கே 40 வயசு ஆகிடுச்சு. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டைங்கிறது வந்ததே கிடையாது. உங்களால் நம்ப முடியுதா? சண்டே வந்தது கிடையாது. எங்கேயுமே சரி, எங்கள் அண்ணன் வந்து என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்காது. அதே மாதிரி நானே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சொல்கிறதுனா, பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குதுன்னா, எப்படி சொல்லுன்னா, ஒரு ரொம்ப அழகான ஒரு உறவுங்க. நிறைய பேர் வந்து அண்ணன் தங்கச்சிங்களாம் கூடவே இருப்பாங்க இல்லையா? பட் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எங்கள் அண்ணனும் நானும் வந்துட்டு இன்ன வரை சின்ன வயசுலேருந்து இந்த பணத்துக்காக சண்டை போடுறது, அப்புறம் ஒரு பொருளுக்காக சண்டை பண்ணுவாங்கலாம், இன்ன வரை எனக்கு தெரிஞ்சு சண்டைங்கிறதே வந்தது கிடையாது. ஒன்று எங்கள் அண்ணன் அமைதியாக போயிடுவாங்க, நான் அமைதியாக போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங். அதுக்கப்புறம் என் பிளட் ரிலேஷன் கிடையாது இவ, பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து மனம் எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, அந்த நாய் வந்துட்டு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, அண்ணே யாரண்ணேன்னு ஒரு சாங் இருந்துச்சு பாருங்கள், அது போட்டப்போ நானே என் ஹஸ்பண்டும் எங்களை மீறி நாங்கள் அழுதுட்டோம். அந்த பாட்டை போட்டு ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணியிருந்தேன். அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணு, எதையும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பாசமான பொண்ணு. இத்தனை பேர் கிடப்பாங்க அந்த மாதிரிலாம். அதே மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்துட்டு சொல்ல போனால் பாண்டியராஜனா இருக்காங்க அவங்க, அப்புறம் நம்ம ஆள் விஜி, நம்மளோட தீவிர ஃபேனு, அவங்களோட தீவிர ஃபேன் கூட நான், அவங்க, அப்புறம் காவியா, இந்த இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கவங்க. அடிக்கடி எப்படின்னா நம்ம மேலே ஒரு கொஞ்சம் கூட அந்த இது சொல்லணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சசிகாவுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருந்தேன் இல்லையா, அது ஒரு அன்புக்காக நான் எடுத்து கொடுத்தேங்க. அவங்க வந்து 4 வருஷமாக என் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் அதான் சொன்னேனே, நம்ம பேச்சை தட்ட மாட்டாங்க, நம்மளுக்கு உறுத்தா உண்மையாக நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு செஞ்சேன். அதில் வந்துட்டு விஜி இருக்காங்க, விஜி நிறைய கமெண்ட் பண்ணிப்பாங்க பாருங்கள். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தாங்க. நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி விஜி வந்துட்டு சசியக்கா எடுத்து கொடுத்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப நன்றி விஜி. நீங்கள் வந்து நான் லைவ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் பட் உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அக்காவை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அக்கா எனக்கு அவங்க புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய குத்து, அவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க,
உனக்கு என்னமோ யோகா அடிக்குது சசி, உனக்கு புடவையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நேற்று காரில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது காரை நிப்பாட்டி நான் ஹெல்த் இஷ்யூக்கு டேப்லெட் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறாங்க சசிக்கு வந்த வாழ்வு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், நல்ல மனசு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கடவுள் வந்து என்றைக்குமே நமக்கு ஒரு கையாக இருப்பார். ஸோ அதனால் விஜிக்கு வந்துட்டு ரொம்ப 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 நன்றி விஜி, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் உங்களை வந்து நான் என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில பேரை மட்டும்தான் வந்துட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், எல்லாரையும் வந்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் தோணாது. ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நான் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு போய் பார்க்கணும் பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த ஸ்டோரி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், அவளை நான் எதனால் பார்க்கணுன்னு சொல்லி. மற்றபடி வந்து நான் விஜயை வந்து நான் உண்மையிலுமே வந்து நான் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்றேன். என்னன்னு தெரில, அந்த மேலே ஒரு நல்ல ஒரு பாசம். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். வந்து சசிகா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்துட்டிங்களா விஜய் வந்துட்டாங்களான்னு பாருங்கக்கா, பாடுங்கக்கா. யார் நானா? அங்கே வருங்க சிரிக்கிறது பார்த்தீங்களா, நான் பாடின இதெல்லாம் நடக்குமா? பொதிகை டிவி பொதிகை டிவி ஒளி போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதர். யாருக்கு பிரதர்? சூப்பர் பிரதர் சுரேஷ்குமார். ஒளி போடுறாங்கன்னா எங்களை ஸ்டடி ஹாலில் உட்கார வச்சு படிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. கொய்யால எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி போய் உட்காந்துருவோம். என்ன ஒரு 10 சாங்கு 5 சாங்காக போடுவாங்க. அந்த சாங்கு முடிகிற வரைக்கும் சாப்பாடே வந்து ரெடியானாலும் சரி அதுலேயே தான் இருப்போம். ஏன்னா அப்போல்லாம் தானே நமக்கு பொதிகை டிவியில் வேறு அந்த ஒளி தானே வெள்ளிக்கிழமை போடுவாங்க தானே. அப்புறம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 10:30 மணிக்கு 9:30 மணிக்கு வந்துட்டு தமிழ் படம் போடுவான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால டைமில் 4:30 மணிக்கு என்னமோ வந்து தமிழ் படம் போடுவோம். அது வந்து கொஞ்சம் புதுப்படம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு, நம்ம 90s ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் தானே இந்த சன் டிவியெல்லாம் வந்தது. அப்போல்லாம் பொதிகை டிவி தான் அதிகம். இல்லை சன் டிவி அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு 1999 இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். 98 99 வந்துருச்சுங்க. இப்போ சன் டிவி வந்துருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேசுகிறேங்க. நான் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, வேலைங்கிறப்ப வேலையில் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக இருப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் டைம் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடலோட பேசிகிட்டே இருப்பேன். நான் கேளுங்க, உங்களுக்கு போர் அடிக்காது. உண்மையிலுமேங்க அந்த காலத்தில் வந்துட்டு உண்மையுமே பொற்காலம். நான் இதுலேயே வந்துட்டு நான்லாம் பல்ப் வாங்குற விஷயம் என்ன தெரியுமா, இந்த என்ன சொல்கிறது, எங்கள் அண்ணாலாம் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்களா, எனக்கு வந்துட்டு கிரிக்கெட் விளையாட தெரியாது. உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பாவடையை மாட்டிக்கிட்டு ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு போய் நின்றுக்கிறது. நீ என்னை கிரிக்கெட்டில் நீ சேர்த்துக்கலன்னா நான் பாரு, நீ நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறது. என்ன பண்ணேன்னா, பால் பொறிக்க போகிறதுக்கு எனக்கு வச்சுக்குவாங்க. இங்கேருந்து அது எப்படின்னா, பால் இருந்து அடிக்கிறது. ஒரு 10 பால் போடுறாங்கன்னா 11வது பால் டம்மியாக பால் போட்டுருவானுங்க. அப்போ பால் போட்ட போது ஓடி போய் எடுத்துரும் அப்படிப்பானுங்க. டுக்குன்னு ஓடி போயிட்டு அதில் ஒரு ஆர்வம், அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் கட்டை வச்சு இழுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, இந்த தென்னை மட்டை இருக்குல்ல, தென்னை மட்டை அடி மட்டை இருக்குல்ல, அதில் உட்காந்துக்கிட்டு டெர்ன்னு இழுத்துட்டு போகிறது. இதெல்லாம் வந்துட்டு லைஃப்பில் மறைக்க முடியாது. அப்புறம் வந்துட்டு அந்த ரோஸ் கலர் மிட்டாய் இருக்கும்ல, ரோஸ் கலர் மிட்டாயை வந்துட்டு அந்த பேப்பரோடு சாப்பிட்றது. அது மம்மி டாடி ஸ்டில் இப்போ வரைக்குமே நான் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மம்மி டாடி என்னால் மறக்கவே முடியாதுங்க. மம்மி டாடிலாம் எத்தனை பேர் மம்மி டாடிலாம் வாங்கி சாப்பிட்றீங்க? அது எல்லாமே வந்துட்டு ஒரு அழகான நினைவுகளில். இப்போல்லாம் வந்துட்டு என்னங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், சாண்ட்விட்சு இதுதான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. அப்போல்லாம் நமக்கு எங்கே இது மாதிரிலாம் சூட மிட்டாய், கடல மிட்டாய், பொரி உருண்டை, இதுதான் அப்போல்லாம் வந்து ஸ்நாக்ஸு. நிறைய நான் எழுதி வச்சுருக்கேன். 90ஸோட நினைவுகள்னு சொல்லிட்டு நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நான் அப்லோட் பண்ணிடுங்க காவியா. கண்டிப்பாக என்னை தயவு பண்ணி இந்த சேடான விஷயத்த மட்டும் கேட்டுறாதீங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயம் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்கிறேன். அந்த சாங்க மை சிஸ்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அழ வந்தால் என் மூஞ்ச பாருத்தங்க. நீ வா, நீ கொண்டுறேன். அழ வந்தால் என் மூஞ்ச பார்க்கலாம். என் நேம் சொல்லுங்கள். டால்ஃபின். ஹாய். நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்க்கு கிஃப்ட் பண்ணது சூப்பர் அக்கா. அதுக்கெல்லாம் ஒரு மனசு என்ன காவியா மனசு அப்படின்னு சொல்லட்டுமா? நான் இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் சாரீஸு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது தனியாக இருந்தேன். நான், ஹஸ்பண்டு, என்னோடய பிரதர் கிஷோர், அப்புறம் வந்துட்டு இன்னொரு போனேஸ்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. நாங்கள் 4 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்னால் வந்து வீட்டில் வந்து ஃபுட்டு இதெல்லாம் சமைக்கிறதுக்குலாம் என்னால் முடியல. இந்த வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சுத்தமாக என்ன முடியல. அப்போ வந்து இந்த அக்காவை நான் வேலை கேட்டுட்டேன். ஸ்டில் டு பி ஃப்ராங்க், அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்தது இல்லைங்க. யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு மாறுவாங்க, ஏதாவது சொல்லி வந்துட்டு செய்வாங்க, அப்படி இருப்பாங்க.
இவங்க இப்படி ஒரு வேலை இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. அப்போத்துலேருந்து ஏன்னா என்கிட்டே நிறைய ட்விஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க நம்பாதீங்க அவன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் எல்லா சைட்லையும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுனால சரின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பட் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்ஸிங்லேருந்து அவங்க மிஸ் ஆகவே இல்லை, கரெக்டாக இருக்காங்க. நான் அவங்கள வந்துட்டு ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேமிலியில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்லாம் ஆகிட்டா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்ல, அவ்வளோ இஷ்யூலையும் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு குடும்பத்துக்காக சீக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கண்ணியமாக இருக்காங்க. அதுதான் அந்த அக்காட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பயுமே நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராவது அதை சொன்னாங்கன்னா, சின்னமாக கடையில் கூட சின்ன ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தது, அப்போ கூட என்னை விட்டு கொடுக்கல. அதாவது எனக்கு தெரியாமல் நடந்தது, அப்போ கூட வந்துட்டு அதெல்லாம் பேசாதீங்க அந்த மாதிரி வந்துட்டு என் மேலே வந்து ரொம்ப ஒரு மரியாதையானவங்க. என்னோட அக்கா வந்து ஒரு 6 வயசு மூத்தவங்க. இப்போவும் என் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் செல்லமாக சொல்கிறது வந்து தாய் கல்வி. அதே மாதிரி பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து நான் பிரியான்னு சொல்ல மாட்டேன், குக்கின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நான் செல்லமாக சொல்லிக்கிறது. மற்றபடி என்றைக்குமே மரியாதை இல்லாமல் எங்கள் ஆளுங்க யாரையுமே நாங்கள் அந்த மாதிரி பேசுனதில்ல. சசியக்கா சம்திங் ஸ்பெஷல். ரொம்ப ஒரு நன்றி விசுவாசம் உள்ளவங்க. என் லைஃப்பில் கடந்து வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒரு சில டைம்லலாம் அவங்க முகத்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. என்னென்னா இதெல்லாம் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண நினச்சோம். அது ஒரு மாதிரி அவங்களுக்கு நான் வந்து அந்த இடத்துல என்னால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போய் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணது, ரூடாக பேசினது, என்னை கஷ்டப்படுத்தினது, என்னை பற்றி அங்கிட்டு போய் சொன்னது நான் நல்லா பார்த்துக்குவேன். பட் இருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு அந்த தேவை இல்லைங்கும்போது நம்மளை போய் அங்கிட்டு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இவங்ககிட்ட நான் நம்மளாம் எதுவுமே பார்த்தது இல்லைங்க இப்போ வரைக்குமே. எங்கள் வீட்டில் ஒருத்தர் பார்ப்பாங்க, அவங்கள இது என்றைக்குமே பிரித்து பார்த்ததில்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் நேர்மையாக உழைக்கிறாங்க. பயங்கர ஸ்பிரிட்டு, என்ன வேலை சொன்னாலும் டக்கு டக்குன்னு. பட் என்னென்னா நாலேஜ் கிடையாது, படிக்கலை. பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவே மறந்துடுவாங்க. அது ஒரு பிரச்சனை. ஐயோ அக்கா மறந்துட்டேன்க்கா அப்படிம்பாங்க. மற்றபடி வந்துட்டு சூப்பர் கேரக்டர். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இப்போ போய் சடனாலாம் போய் நகை வாங்கலை. ஏன்னா நகை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பண வசதி இல்லை இப்போ. அதாவது பண வசதி மீன்ஸ் நகையோட ரேட் அந்தளவுக்கு ஏறி போச்சு. நான் வந்து எனக்கு ஜுவல் நிறைய இடத்துல வந்து நகை சீட் போடுவேன், அங்கே இங்கன்னு ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக வந்துட்டு ஒரு சில இடத்துல போட்டுட்ருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு சரி கம்மலே இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாளாக இருக்காங்க, வாங்குகிற சம்பளம் வீட்டு செலவுக்கு அந்த மாதிரியே போயிடுமா. அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களுக்கு இந்த கம்மல் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதை வந்து நான் என் பர்த்டே டைமில் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இதில் என்னத்தை போட்டாலும் அவங்க போட தான் போகிறாங்க, சரி அவளை போட்டுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வாங்கும்போது அப்படியே அவங்களுக்கு அதை சேர்த்து வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டேன். அதுக்கு அந்த அக்காவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து அவங்க நல்லா பார்த்துட்டோம்னா நம்மளை மேலே இருக்கவங்க பார்த்துட்டோம்னு சொல்லுவாங்க. யார் நம்ம தலை டைலாக் தான் அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஒரு பெருமை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பெருமைக்காக சத்தியமாக சொல்கிற பெருமைக்காக பண்ணுறதில்ல. ஏன்னா இதுலேயும் ஒரு சில பேர்லாம் பேசுவீங்க, உனக்கு என்னப்பா நீ வந்து பேசுவ, உன்கிட்ட இருக்க வாங்கி கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்தது தான். நான் எனக்கு 500 நான் போடுறேன், எனக்கு 10,000 நான் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2,000 1000 அந்த மாதிரி போடுறது தான். அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதெல்லாம் வந்து சம்பளத்தை கழிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் செய்யுது. ஓகே விட்டுருங்க, முடிச்சிடுவோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஷேர்சாட் எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க, நல்லாயிருக்கு. பின்னாடி இருக்க ஷீல்டை காட்டுங்க. அவார்ட்ஸ் நிறைய இருக்குதுங்க. பகவதி வந்துட்டு ஊரில் இருக்கா. தியா ஹாய். நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்கீங்க, மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேங்க்கா. எழுதி வச்சுட்டிங்களா தியா? ஹாப்பி. தங்கம் இவன் யாருன்னு தெரியல, வந்துட்டா ஒருத்தி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறா. மனோ சோனான்னு என் நேம் சொல்லுங்கள். ஹாய் சோனா, சொல்லிட்டேன். தமிழ் நடிகை மாதிரி இருக்கீங்க. இப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர், திட்டுவாங்க பிரதர். கண்ட மணிக்கு திட்டுவாங்க. உங்களை தனியாக கமல் வந்து திட்டுச்சு, மெசேஜ் வந்து திட்டுவாங்க. சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் என்ன லைவ் வந்திருக்க மாதிரி இருக்கு? உன்னை பொழந்துருவேன் நான். ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி. தேங்க்யூ. ஒளி சாரி, அந்த பொதிகை டிவியில் ஒரு மியூசிக் வருமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், அந்த ரவுண்ட் சிம்பிள் வேர்ல்டு சிம்பிள் வர்றப்போ வந்து சொல்கிறீங்களா? நீங்கள் பேசுங்கக்கா, நாங்கள் கேட்குறோம். காவியா நீங்கள் கேட்பீங்க, மற்றவங்கலாம் ஓடிடுவாங்க. காவியா
கமெண்ட்டவே ஒழுங்கா படிக்கிறது இல்லையாம்மா? கமெண்டவே இல்லைம்மா. முதல்ல அதை கரெக்டாக நீட்டாக ஒழுங்காக டைப் பண்ணுமா. கமெண்டவே ஒழுங்காக படிக்க தெரியல. எதுக்கு லைவ் கட் பண்ணிட்டு போவோமே? என்னம்மா சொல்றீங்க? தெளிவாக சொல்லுங்கம்மா. சின்ன வயசு ஆசை இன்னும் அதிகம் நிறைவேறல போல தெரிகிறது. சின்ன வயசு ஆசையா? ஹாய் விஜி வந்துட்டாங்க. விஜி அட்டண்டன்ஸை போட்டாங்க. அப்பாடா தப்பிச்சண்டா சாமி. என்ன ஒரு ஏக்கம். ஆவுனா வாட்ஸ்அப் தருது. இன்னைக்கு நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன். என்ன வீடியோ பூரா கேமராமேன் வச்சு ஷூட்டிங் கொடுத்து அடுத்தவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பதில் சொல்லுங்க. அப்போதான் உங்க பார்ப்பாங்க லைவ்ல. எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க தான். ஐ எம் ஸோ சாரி. சம்டைம்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ் ஆகும். இதை இவங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ஏங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களுக்கு எல்லாருமே முக்கியம். ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? ஸ்டோரி போடலையா தாய்க்கிழவி? என்ன கமெண்ட்ல வருது ஸ்டோரி போடலன்னு? எங்கே செக் பண்ணுங்க. போட்டிருக்காங்களாம்மா? விஜய் நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போவே அழுகதா? என்ன சொல்கிறீங்க? அண்ணா மதுரை மாவட்டம் திருமங்கலம் வீடியோ செம்மையாக பண்ணுறீங்க. அக்கா எங்கே வாங்குறதுன்னு தெரில. புரியல என்ன சொல்கிறீங்க. பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ. லுக்கிங் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. எப்படி சிவப்பாக இருக்குது? சூப்பராக இருக்குது. என்னது மேக்கப்பும் இல்லை இந்த ஸ்லைட். சிஸ்டர் நீங்கள் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ண மாட்டீங்களா? நான் அதிகமாக பண்ண மாட்டேம்மா. நான் விஜி எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹலோ விஜி மேடம் ஹாய் சொல்லிட்டேன். காவியா ஹாய். நான் அன்னூரில் தாம்மா இருக்கேன். என் கமெண்ட் ஷோ ஆகலையா உங்களுக்கு? செந்தில் ஷோ ஆகுது. சாரிங்க பேசிகிட்டு இருக்க டைமில் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். அப்படியே லைவில் போட்டு உனக்கு போட்டாச்சு. இன்னும் வேறு என்ன செய்ய போகிறாங்க? யாராசா? விஜய் சிசி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊருக்கா? நான் இப்போ இருக்கிறது வந்துட்டு அன்னூர் கோயம்புத்தூர். என் பேர் தனலக்ஷ்மி. என்ன ஆயில் எங்கே வாங்குவது? புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஸ்டோரி ஃபோட்டோலக்கா புரியலையே அக்கா. வாட்ஸ்அப்பில் பதில் கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வெயிட் பண்ணுங்கம்மா. ரிப்ளை பண்ணுவாங்க. ஹாய் தாய்க்கிழவி. தாய்க்கிழவி விஜி தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க விஜய். சாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம்மா? இப்போதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. தோழி இந்த உலகத்தில் உங்களை மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக நல்ல பதிவு சொல்கிற பெண்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்கும். தேங்க்யூ பிரதர். கொள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களை ரொம்ப பிடிக்கும் ஸ்டாலின். ஹாய். லவுடாக பேசுங்க லவ்லி குயின். கண்டிப்பாக. சூப்பர் சசிகா. சிசி குட் லுக்கிங் ஃபார் யூ. ஒரு நாளைக்கு உங்கள் ஷாப்புக்கு சர்ப்ரைஸாக வர போகிறோம். இருங்க சர்ப்ரைஸாக நீங்கள் வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் இருக்க மாட்டேங்க. நான் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருப்பேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அழுவாதீங்க நாங்கள் இருக்கோம். இந்த வார்த்தை எத்தனை பேருங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுவேன். நான் சொல்லாதீங்க. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உருட்டுவோம் மனசுக்கு. நீ நல்லா ஜெயிப்ப. என்ன பண்ணுறது உனக்கு ஏன் ராஜா? இங்கே வேறு உழைச்சி 3 நாளாக வரல. இதெல்லாம் பேசுது பாருங்க. நம்ம என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கும். எங்கள் வீடியோ பாதி கமெண்ட்டை காணோம். ஹாய் தங்கச்சி. அண்ணா ராபர்ட் அண்ணா. ஒய் சுசிகா. இது என்னது? ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக தெரியுது. ஹாய் 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 ஹாய். ஐயோ 1/2 மணி நேரத்துக்கு மேலே லைவ் வந்துட்டேனா? ஹாய் அக்கா. மிஸ்டர் செஞ்சுமா ஹாய். நான் வந்து அதிகமாக திருச்சி வந்தாலும் வருவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இது புக்கிங் ஆகிட்டு இருக்குதுங்க. என்னத்தில் எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்காங்க. சென்னை வரேன் மேலே சென்னை வரேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு நாள் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. வாய்ஸ் சூப்பராக. தேங்க்யூ கண்ணன் சார். வணக்கம். அஜித் கார்த்திக் ஹாய். கார்த்திக் ஹாய். அத்தையா? ஆத்தாவா அத்தையா? ஸ்ரீதிவ்யா போல் இருக்கீங்க.
ஹாய் ஜீத், டார்க் சர்க்கிள் அப்பாயின்மெண்ட் வேணுமா? வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். திருச்சி வரும்போது நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கண்டிப்பாக சொல்கிறேன் நான். வணக்கம் தோழி, மதுரையிலேருந்து ரமேஷ். ஹாய் ரமேஷ் சார், திருச்சி வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏகே சங்கர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ஹாய் ராஜி சித்ரா, உன்னோட வீடியோலாம் சூப்பராக இருக்குமா, நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக பண்ணுறேம்மா, டீசெண்டாக பண்ணுறேன், நல்லாயிருக்கு. கோபி பக்கம் வாங்க ப்ளீஸ், நல்லாயிருக்கும். வரேன் பிரதர், கண்டிப்பாக வரேன். சிஸ்டர் எங்கிட்ட பேசுங்க ப்ளீஸ், நான் உங்களோட பிக் ஃபேன். தாரணி, ஓகே. தம்பி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு மங்குக்கு டிப்ஸ் சொல்லணுமா? மங்கு வந்துங்க அது ஒரு நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதுங்க. அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சாப்பிட்டீங்களா? திருச்சி வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக. சென்னை வரீங்களாக்கா? அவங்களோட பிக் ஃபேன். கண்டிப்பாக வருவேன். ஹாய் சரண்யா, பேர் சொல்லுப்பா. பரமேஸ்வர். என்னோட சசி ஃபேஷன் பேலஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் சசி ஃபேஷன் பேலஸோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்கேன், எதுவுமே இந்த விஷயத்த சொல்லணுன்ட்டு இருந்தாங்க உங்ககிட்டலாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தன் அரமண்டலன்னு நினைக்கிறேங்க, நீ யாரை பற்றி மாதிரி வாய்ஸ் மெசேஜ் விழுந்து சிரிக்கிறோம். சரி நம்ம ஃபோன் பண்ணி 4 வாரத்தை அப்படி நறுக்குன்னு கேட்டலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டேட்டான். நீ வந்து நல்ல குடும்பத்தோடு இருக்க, ஃபேமிலியை பாரு, தேவையில்லாமலாம் அட்வைஸ் பண்ணாத. ஃபஸ்ட்டு வந்து வாடி பொடி பேசினா, அப்புறம் உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, புஷு மாதிரி பேசுகிறாங்க. அப்போவே நினச்சிட்டேன், அட பாவி, நான் பொதுவாக போடுற கருத்தையே உனக்குன்னு நீ எடுத்துக்கிட்டேன்னா அப்போ உன் வீட்டில் நீ என்ன ரகலையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஃபுல்லாக அதை படித்தாங்க. ஹஸ்பண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு, இவன் அரமெண்ட்லடி, இவனுக்கு போய் உட்காந்து ரெஸ்பான்ஸ், ஏன்னா பாதி மெசேஜ் நான் படிக்காமல் விட்டுட்டேன். அந்த ஃபுல் வீடியோவே ஃபுல் ஆடியோவே கேட்டுட்டு, இவன் வந்து அரமெண்ட்டில் அஞ்சரை விஜயராசிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் வர்றவன். சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு பொதுவாக நம்ம சொல்கிறோம்ல கருத்து, என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது அடிபட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க அதை வந்து தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்மளை சொல்லியிருப்பாங்களோ, அவன் எவனே தெரியாது, நம்மளை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு யோசிச்சுக்கிட்டு, ஏன் இந்த மாதிரிலாம்? நீ மலேசியாவில் இருந்தானே, சிங்கப்பூரில் எப்படி இருந்தாலும் அங்கே சுற்றி இருந்துச்சு, நம்ம தாய்நாட்டுக்கு வந்து தானே ஆகணும். எங்கள் வீட்டுக்காருக்குலாம் அவ்வளோ கடுப்பு, பட் இருந்தாலும் அவன் லூஸுங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் முடிச்சுட்டு அப்புறம் பேசியிருப்பார் போல இருக்கு. கேவலமாக பேசிகிட்டு இருந்தான். உண்மையுமே சொல்கிறேன், நாங்கள் கருத்து போடுறோன்னா கேளுங்க, பிடிச்சா கேளுங்க, இல்லைனா பிளாக் பண்ணிட்டு போங்க. தேவையில்லாமல் ஏன் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? இதனால எங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்களை பாட சொல்லி கேட்குறாங்க, அதுக்கு எங்களை ஓட சொல்லிடலாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ. வேறு ஒன்றும் இல்லை, அவன் வீடு போட்டிருப்பான், பெக்கு போட்டிருப்பான், அதுதான் உண்மை. அந்த ராஸ்கலாக தான் பண்ணியிருக்கேன். அக்கா தம்பி என்ன பண்ணுறாங்க? ஐயோ பையனை சொன்னோன்னே ஞாபகம் வந்துருச்சு. காமெடி சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு, மணி 7:30 ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா நீ காலையிலேருந்து சாரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். யூடியூப்புக்கு கூட நான் வீடியோ எடுக்கல, டைம் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு டைம் நான் லைவ் வரேன். கமல் நல்லா இருக்கா? ஒரு நாள் லைவ்லேயாச்சும் நீங்கள் இதை கேட்காம வந்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மலுங்க. நான் சொன்னேன்னா, இதில் இந்த மேலே உள்ள டிசைன் இதை நம்ம தனியாக கட்டிக்கலாம். மேலே உள்ளது மட்டும் 5 வாங்கி வச்சுருக்கேன், கலராக வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மாற்றிக்குவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 தொங்கும். அது கோல்டு கலரில் இருக்கும், கீழே ஒயிட் இருக்காது, கோல்டில் தொங்கும். இதையும் மாற்றி கம்மலில் வந்து மாற்றி போட்டுக்குவேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி. ஓகே, உங்களுக்கு இது வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க. வேணும்னா சண்முகா ஜுவல்லரிங்க அன்னூரில் வந்துட்டு இருக்குது, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ராஜி சித்ரா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பாய். கண்டிப்பாக இன்னொன்னா நான் லைவ் வரேன். அதுக்குள்ளேயா விஜய் கொண்டுருவேன், தம்பி வீட்டில் இருக்கான், வீட்டுக்கு போ.